ஃபார்வர்ட் ஃபிலிப் நியூஸ்ல அடுத்ததா பார்க்க போறது தாக்க தாக்க படத்தோட ஆடியோ லான்ச். தாக்க தாக்க படத்தை பத்தி சொல்லணும்னா இட்ஸ் an upcoming தமிழ் மூவி. இதை டைரக்ட் பண்ணிருக்காரு சஞ்சீவ். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரமோ சாங் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. மெயின்லி பிகாஸ் இதுல ஆர்யா, விஷால், விஷ்ணு அண்ட் விக்ராந்த் நடிச்சிருக்காங்க. ஆல்சோ இந்த படத்தோட டைரக்டர் சஞ்சீவ் இந்த ஆடியோ லான்ச்ல நம்ம கிட்ட என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்றாருன்னு லெட்ஸ் செக் இட் அவுட். பெப்பர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். நான் சஞ்சீவ், தாக்க தாக்க படத்துடைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். இந்த படத்தோட ஹீரோ வந்து விக்ராந்த், என்னோட யங்கர் பிரதர். இன்னைக்கு வந்து இதோட ஒரு சாங் லான்ச் பண்ணுறோம். அந்த சாங்கில் வந்து விஷால் சார், ஆர்யா சார் அண்ட் விஷ்ணு சார் பண்ணியிருக்காங்க விக்ராந்தோட சேர்ந்து. படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தீம் ப்ளஸ் இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களை பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ படத்துக்கும் சம்மந்தமாக விக்ராந்தோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சேர்த்து அவங்க வந்து இந்த ப்ரோமோ சாங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த்ரீ ஆஃப் தெம். மற்றபடி வந்து நீங்கள் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே புதுசு. ஜேக்ஸ் மியூசிக் டைரக்டர் புதுசு, என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். சுஜித் அண்ட் ஸ்ரீஜித் கேமராமேன் அண்ட் எடிட்டர், அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் படம். உங்களோட சப்போர்ட்காக வெயிட் பண்ணுறோம். படம் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுஜித் சாரங். இந்த படத்தோட தாக்க படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். I've done couple of movies before, one in Tamil, one in Telugu and one in Malayalam. ஸோ இது வந்து என்னோட ஆக்சுவலி தேர்ட் மூவி, பட் டெபியூ மூவி இன் தமிழ். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அன் ஆக்ஷன் மூவி, கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து விக்ராந்த் அவரோட ஓன் பிரதர் சஞ்சீவ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் அண்ட் எடிட்டிங் அண்ட் கலர் கரெக்ஷன் வந்து என்னோட பிரதர் ஸ்ரீஜித் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி எல்லாருக்குமே. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி குரூப். நாங்கள் பல வருஷமான ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எங்கள் ஒரு 7 வருஷமான ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்தில் தெரியும். அண்ட் ஒரு சாங்கில், ஒரு ப்ரொமோ சாங்கில் வந்து விஷால் சார், ஆர்யா சார், விஷ்ணு சார், அப்புறம் விக்ராந்த் சாரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேண்டி ஒரு பாட்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். தாக்க தாக்க படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது விக்ராந்த். இவர் நிறைய தமிழ் மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ பாண்டிய நாடுல விஷாலோட ஒரு இம்பார்ட்டன்டான லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படம் மூலமா அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆச்சு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல விக்ராந்த் நம்ம கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாரு. லெட்ஸ் செக் இட் அவுட். எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்ராந்த். நான் இந்த தாக்கன்ற படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இது வந்து என்னோட பிரதர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சஞ்சீவ்னு சொல்லி. இது வந்து தானு சார் வெளியிடுறார் இந்த படத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரோமோக்காக ஒரு சாங் பண்ணியிருக்கோம். நான், விஷால், ஆர்யா, அப்புறம் விஷ்ணு சேர்ந்து பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு. ஸோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. தாக்க தாக்க படத்தோட ஆடியோ லான்ச்ல நிறைய செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் தானு, செல்வராகவன், அதர்வா போன்ற பல பேர் வந்து இந்த படத்தோட டீமுக்கு அவங்களோட விஷஸ் அண்ட் தாட்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம கிட்ட என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தானு சார் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்னா அது டெஃபினட்டாக வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ப்ராடக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறேன் நான். அண்ட் விக்ராந்த் அண்ட் எவ்ரிபடி எல்லாம் என்னோட நண்பர்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. ஸோ நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி ஆல் தி பெஸ்ட் ஃபார் தானுஷா அந்த டீம். நான் விக்ராந்த் அண்ணனை ஒரு 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். மொதல் வாட்டி மீட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ஜென்யூனான ஒருத்தராக எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஒருத்தராக தோணுச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு எந்த ஈகோ இல்லாமல், எந்த ஒரு இனிபிஷன்ஸ் இல்லாமல் இத்தனை ஆர்டிஸ்ட் உங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் தானு சார் எடுத்திருக்காரு. அண்ட் ப்ரமோஷன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் சரி, இந்த டீமுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். தேங்க்ஸ். ஒரு நாள் இரவு இந்த படத்தை வந்து பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கவிதையை தந்திருக்கிறார் சஞ்சீவ். ஒரு உயரிய படைப்பாளியாக வரக்கூடிய அத்தனை திறனும் அந்த தம்பி சஞ்சீவ் கிட்ட இருக்குதுன்றதை நான் பார்த்தேன். எதிர்காலத்தில் எங்களுடைய நிறுவனத்தில் அவர் நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவார்.
அதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி அதற்கு கட்டியம் கூறுன்ற அளவுக்கு உறுதியாக சொல்லலாம். விக்ராந்த் பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு 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 வைரம் பாய்ந்த ஒரு திறன் இருக்குது. அது அவருடைய முகத்திலேயே ஒரு அந்த அந்த வெளிப்பாடு தெரியுது. அவருக்குள்ள ஒரு பெரிய தீக்ஷணை இருக்குது. அந்த தீக்ஷணை வந்து தாக்கல வெளிப்படும். ஒரு மிகப்பெரிய கலைஞனாக வரக்கூடிய அத்தனை சிறப்புகளும் டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்டிவ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் மூமெண்ட்டாலும் எதிர்காலத்தில் மிக பிரமாதமான ஒரு கலைஞனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தாக்க மூலயமா விக்ராந்துக்கு இருக்குது. இந்த படத்தில் உண்மையிலேயே நன்றி சொல்லணும்னா விக்ராந்துடைய நண்பர்கள் 3 பேர், ஆர்யா, விஷால், விஷ்ணு, இவங்க 3 பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்களா முன் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே எதிர்காலத்தில் திரைக்கலைஞர்கள்லாம் இப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்து இந்த சினிமாவுக்கு வந்து நல்ல நீர் பாய்ச்சி பிரமாதமான ஒரு ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேண்டுள்ள திரையுலகம் தழைத்து செழிப்பதற்கு அவங்களுடைய நட்பு பெரிய கட்டியங்கூற அளவுக்கு இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. பன்மணி திரள் மாதிரி பல பேருடைய கைகள் சேர்ந்து தாக்க வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அது வந்து நிச்சயமாக அதிவிரைவில் இந்த படம் திரையிடும் பொழுது எல்லார் மனசையும் மகிழ்விக்கும், எல்லார் நெஞ்சையும் குளிர்விக்கும் என்று சொல்லி வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.